நீ என்னம்மா சொல்ற? அவள்கிட்ட என்ன ஏது ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. அட வேணாத்தா விடுத்தா. வாழ போறவங்க அண்ணனே வேணாங்கிறான். கூட இனிமேட்டு வாழ மாட்டேன். அப்படியே அவ கூட வாழ்ந்தாலும் நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் அவனே எல்லாத்தையும் சொல்லும் போது நம்ம மட்டும் ஏமா மூக்க நுழைக்கணும்? வேண்டாம் விட்டுருமா. அவ கல்யாணம் புதுசுலயே சொத்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டா சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது இவ்வளவு பெரிய சீரியஸாவும் நான் நினைக்கவே இல்லை. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போன்னு நினைக்கிறியா? அப்ப நம்ம அண்ணே வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்பா உழைச்சு கட்டின வீடு அது. இப்ப அண்ணே வாழ பிடிக்கலன்னு தான் சொல்லும். அந்த அளவுக்கு அவங்க பொண்டாட்டி பண்ணிருக்காங்க. இப்படி இருந்தாலும் நாளைக்கு காலம் மாறலாம்ல. அண்ணேவே பேசலாம், இல்ல அதுவே மாறி வரலாம். ஏதாவது ஒண்ணு நிச்சயமா நடந்துதானே ஆகும். விட்டுட்டு இப்பயும் அவங்களும் வேணாம் எல்லாமும் வேணாம் முடிவு பண்ணிடக்கூடாது. நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். அண்ணன் வாழ்க்கை என்ன ஆகுறது? இருக்கிற வரைக்கும் அண்ணன் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும், எல்லாருக்கும் என்ன பண்ணும்? அண்ணே தனியா இருந்து தனிமை ரொம்ப கொடுமையாரு அண்ணனுக்கு. அதை விட மோசமானது எதுவுமே கிடையாது. இப்பவே உங்க அண்ணன் தண்ணி அடிக்கிறான். என்னதான் அண்ணே தண்ணி அடிக்குதா? ஆமாமா, தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். என்னமோ உன் வீட்டுல தான் ஒழுங்கா இருக்கான். வேலை முடிச்சு எப்பவுமே போதையில தான் வீட்டுக்கு வருவான். ஏன்னா இப்படி பண்ற? நல்லா அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லுவ. இப்ப நீயே இப்படிலாம் பண்ணலாமா? என்னம்மா பண்றது? வாழ்க்கையில எவ்வளவோ நடந்துருச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்க முடியலம்மா. நைட்டு படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. நான் குடிச்சிட்டு படுத்தோன்னா நல்லா தூக்கம் வந்துடுது. மளிகை கடையில வேலை அதிகமா இருக்கும்ல, அதே மாதிரி ஐடி கம்பெனில வேலையே இருக்காது. உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் தட்டுற வேலை தான். ஆனா இது அப்படியா? எங்க போகணும், சரக்கு வாங்கணும், கஸ்டமர் வந்தா கவனிக்கணும், எல்லா வேலையும் இருக்கலாமா? அதுவும் இல்லாம மனசுல இவ்வளவு கஷ்டம். யோசிக்கும் போது குடிக்கணும்னு தோணுச்சு. தினமும் குடிச்சிட்டு வந்து படுத்துறது, குடிச்சிட்டு வந்து நான் பாட்டுக்கு படுத்துறது. ஏனே இப்படி இருக்க? விடுத்தா, அவனையும் என்ன பண்ணுவான்? அவன் கஷ்டத்தை போக்க குடிக்கிறான். இதை நம்ம கேட்டு என்ன ஆக போகுது? இப்படியே போச்சுன்னா அது உடம்புக்கு தான் மோசமாயிரும். அதுக்குதான் இப்படி சொல்றது. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது ரெண்டு பேரும். என்னம்மா இது? எப்பா எப்பா வருணாவது பேசுறான் இல்லையா? வீட்டுக்கு போனாலே அப்பையா அப்பைன்னு பாசமா வந்து ஒட்டிக்கிறான். என்னையும் விட மாட்டேங்கிறான், உன் அண்ணனையும் விட மாட்டேங்கிறான். என்னைய கண்டா அப்பையா அப்பையே, உன் அண்ணனை கண்டா அப்பா அப்பான்னு ஒட்டிக்கிறான். அந்த ராட்சசி எங்க கிட்ட விடவே மாட்டேங்கிறா, பேச கூட விட மாட்டேங்கிறா. என்ன உங்க அப்பா கிட்ட போயிட்ட? என்ன அவங்க கிட்ட போற? எங்க அம்மா கிட்ட வா. அதெல்லாம் போகாத, அவங்க ஏதாவது சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லி என் பேராண்டி பாசமா தான் இருக்கான். அவன் எங்க கிட்ட ஒட்ட விட மாட்டேங்கிறா. இவ்வளவு தூரம் பண்றாளே அவ திங்கிற சோத்துக்கு என்ன பண்றாளாம்? அதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது என்னன்னு தெரியலையா? என்ன அவகிட்ட காசு கொடுக்குறியா? இல்லம்மா, முகத்தை பார்க்க பிடிக்கல, என்னை கண்டாலே பிடிக்கலங்கிறா. அவ இவ்வளவு தூரம் எனக்கு துரோகம் பண்ணிருக்கா. அதெல்லாம் விட்டுட்டு நான் உழைச்ச காசு அவகிட்ட போய் கொடுப்பேனா? ஏமா நீ இப்படி கேக்குறியே? அதுக்கு இல்ல, சரி எப்படியோ வருணை வச்சுட்டு எப்படி நல்லபடியா சாப்பிட்டா சரி. ஆனா ஒண்ணுனே, இப்போதைக்கு நீ ஊருக்கு போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா ஊருக்கு வரும்போது நானும் கூடவே வருவேன். ஏண்டி இப்ப பண்ற நேரடியா நாமே கேட்பேன். நீ இப்பெல்லாம் பேசுறது எதுவுமே நீ கேட்க கூடாது, சரியா? இப்பவே சொல்லிட்டியாமா? சரிம்மா, ஊருக்கு போயிட்டு வரேம்மா. சரிண்ணா. அப்படின்ட்டு சொல்லிருமா, அப்படியே பிள்ளைங்கள்டே சொல்லிரு. சரிண்ணா. சரி வரேம்மா. பார்த்து போடா, நீ 2 நாள் நான் வீட்டுக்கு வந்துருவேன். பாட்டுக்கு குடிச்சிட்டு ரோட்ல அங்க இங்கேயும் அலையாதடா. குடிச்சியா நேரா வீட்டுல போய் படுத்து தூங்காமா. சரிம்மா. ஏன்டா குடிக்காத, உடம்புக்கு கெடுதின்னு சொல்ல தெரியல உனக்கு. ஏமா என்ன பண்றது? அவன் மறக்க முடியலங்கிறான். நல்லா நிம்மதியா தூங்குறதுக்காக தான் குடிக்க சொல்றேன், வேற எதுவும் இல்ல. ஆனா என்ன, நீ ரொம்ப குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதனே, லிமிட்டா குடினே. இல்லம்மா, குடிக்கிற பழக்கத்தை மொத்தமா விட்டுலாம்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்ல வர? ஆமாமா, குடின்னு ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அம்மாவே கஷ்டப்படுத்தக்கூடாது. இதுக்கே வயசாயிருச்சு, அது என்ன பண்ண பாவம். அம்மா கூட இருக்கிற வரைக்கும் அம்மா நல்லபடியா பாத்துக்கணும், அம்மா உடம்பும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால குடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்ட போறேன். அம்மா அவ இப்படி பண்றவன்ட்டு ஏகப்பட்ட வருத்தத்துல இருக்கும். தண்ணி அடிச்சு தினமும் வீட்டுக்கு வந்தேன்னா அதுக்கு மனவேதனை ஜாஸ்தி ஆகும். அதனாலதாம்மா சொல்றேன். ரொம்ப நல்லதுனே. அம்மாக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. எப்பவும் நல்லா இருப்பனே. வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்காத, கண்டிப்பா மாறும். இதை விட சூப்பரா நல்லபடியா நீ இருப்பனே. சரிம்மா, சொல்ற அந்த வார்த்தையே போதும் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம். மா சுதா, 2 பேருக்கு நான் போயிட்டு வரேன். இந்த முகத்தோட என்னால உன்னை பார்க்க முடியல, கஷ்டமா இருக்குன்னு. எதுவும் வருத்தப்படாத, விடுமா. போயிட்டு வரேம்மா. அம்மா பாத்துக்கோமா. பஸ்ல வரும்போது அம்மா பார்த்து அனுப்பிடு. அம்மா கூட நானும் தானே கூட வருவேன். சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு வா. கிளம்பட்டுமா? அண்ணே எடுத்தா போறவனை கூப்பிடாத. சரிம்மா. சரிம்மா, வரேன். ஆனா நீ ஏன் அழுவுற? அன்னை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நான் தான் அழுவணும். எனக்கு அங்க பொழுதுனைக்கு அழுது கண்ணி தண்ணியே வத்தி போச்சுடா. என்ன பண்றது? என் பொண்ணு அழுகும் போது எனக்கு உன்னை பார்த்து அழுக வருது. இல்லாதம்மா, நான் இருக்கேன் உங்களுக்கு. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கேளுங்கம்மா. என் வீட்டுக்காரர் உனக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுன்னு தான் சொல்றாரு. நீ வரப்ப போறப்ப அத்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியான்னு கேட்பாரு. மாப்பிள்ள ஏதாவது நினைச்சுக்க போறாருமா. அவர் என்னத்த நினைக்கிறது? அவர் தான் சொல்றாரு, அத்தை போறப்ப வரப்ப காசு கொடு, அவங்க செலவுக்கு ஆகும் தான் சொல்லுவாரு. மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு. ஆமாம்மா. சரித்தா விடு, இதை பத்தி நீ கவலைப்படாத. என்னதான் ஆனாலும் நடக்கிறது நடந்தேதான் ஆகும், அதனால நீ விட்டுரு. சரிம்மா, இதை பத்தி நினைக்காததா. அண்ணே முன்ன இருந்ததை விட இப்ப நல்லா சந்தோஷமா தான் இருக்கான். இதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? சரிம்மா. சரி வாத்தா, போய் ஆகிற வேலையை பார்ப்போம். மதியானம் சமைக்கணும்ல, நான் காயில அரிஞ்சு தரேன், நீ அப்படியே சமைச்சிடு. இங்க பிள்ளைங்களை காணா, இன்னும் எந்திரிக்கவே இல்ல. 2 பேரும் இன்னும் அலுப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பிட வேணாம், நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுனால 2 பேரும் அலுப்பா இருப்பாங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம போய் மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். சரிம்மா.
இப்ப எது நடந்தாலும் இது நடந்தா உன்கிட்ட எதுவுமே நான் சொல்றதே இல்ல. ஆனா சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பொசுக்கு பொசுன்னு கண்ணுல இருந்து தண்ணி வந்துருது உனக்கு. நான் என்னம்மா பண்ணுவேன்? அதெல்லாம் நீ மாத்திக்கோன்னு சொல்றேன். எப்பவுமே நீ போல்டா நல்லா தைரியமா இருக்கணும். எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததுமா. சரிம்மா, தைரியமா இருக்கிறதுக்காக தான் நான் அம்மா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சரிம்மா, சரி, குளிச்சுட்டு வா, போய் சாப்பாடு எடுத்து வைக்கலாம். சரிம்மா. அம்மாக்கு என்னாச்சுப்பா? நைட்டே ஃபோன் பண்ணீங்க, அம்மாக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க, காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், எல்லாம் சரியாயிருந்தீங்க. ஆனா இன்ன வரைக்கும் அம்மாக்கு என்னாச்சுப்பா? இப்ப மதியம் ஆயிருச்சு, அம்மாவே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணல. அம்மாக்கு என்னாச்சுப்பா? என்ன இதுன்னு சொல்லு. நான் எப்படா சொல்லுவேன்? உங்க அம்மாக்கு இப்படி ஆயிருச்சேடா. இனிமே நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கணும் போல இருக்கு. அப்பா அம்மாக்கு என்னாச்சு? ரொம்ப முடியலையாப்பா? ஆமாண்டா, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? அம்மாக்கு ஏன் இந்த நிலைமை? காஃபில வேதி மாத்திரை போட்டு குடிச்சிச்சு, அதுக்கு இப்படி ஆயிடுச்சா? அப்பா, நான் அம்மாவை பார்க்கணும், வேற யாரையும் விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நீ போய் பாத்தியா இல்லையாப்பா? நானும் போய் பார்க்கலடா. என்ன ஏதுன்னு புரியவும் மாட்டேங்குது எனக்கு. என்னப்பா சொல்றீங்க? அம்மாக்கு இந்த நிலைமை வரணுமா? அம்மா என்னன்னா அவ பாட்டுக்கு கல்லு உண்ட மாதிரி நல்லா இருந்தா, இப்ப பாட்டுக்கு இந்த நிலைமையா வரணும் அவளுக்கு? என்னப்பா சொல்றீங்க? இது ஹாஸ்பிட்டல், 2 பேரும் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க. இதெல்லாம் செஞ்சீங்களா? அது மற்ற பேஷண்ட்டை பாதிக்காது. கொஞ்சம் கூட நான்சென்ஸ் வேணாம் உங்களுக்கு. நல்லா பேசுறீங்க. அம்மா இங்க சாக கிடக்குது, நாங்க அழக்கூடாதா? யாரு உங்க அம்மா? எங்க அம்மா யாருன்னு தெரியலையா? நேத்து அட்மிட் ஆனாங்கல்ல. ஓஹோ, நீங்க தானா? மாணிக்க சார் உங்க பையனா இவரு? ஆமா மேடம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம், அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். உங்களை கடவுளா பாக்குறேன். எப்பாடுபட்டாவது எங்க அம்மா நல்லபடியா குணமாயி வரணும். அம்மா இல்லைன்னா அவ்வளவுதான், எங்களால இருக்க முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். எப்படியாவது மருந்து கொடுத்து எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்திடுங்க. எங்க அம்மா நல்லா இருக்கணும். எங்க அம்மா நல்லா இருந்தாதான் நாங்களும் நல்லா இருக்க முடியும். அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அவ்வளவுதான், என்னாலே நிம்மதியா இருக்க முடியாது. எங்க அம்மா இல்லாத வாழ்க்கைய என்னால ஒரு நாள் நினைச்சு பார்க்க முடியாது. எப்படியாவது காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், எப்படியாவது எங்க அம்மா காப்பாத்துங்க. டேய் பரத், எந்திரிடா. அவங்க காலில் ஏன்டா விழுவணும் நீ? டாக்டர் போய் பாருடா, அவர் தான் எல்லாமே செய்வாரு. அவர் தான் என்ன மருந்து கொடுத்து உங்க அம்மா காப்பாத்துவாரு. அரசம்மா காலில் நீ ஏன்டா விழுவணும்? எந்திரிடா முத. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, முத எந்திரிங்க. அம்மா நல்லா இருக்கணும், அதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லணும். அது வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். முத எந்திரிங்கன்னு சொன்னேன் சார். எந்திரிங்க சார். ஏய் எந்திரிடா, அந்த நர்ஸக்கா சொல்லிருச்சுல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இது என்ன கோயிலா ஏன் கால விழுந்து அம்மா சரி பண்ணு சொல்றதுக்கு? அம்மா எப்படியாவது குணப்படுத்துங்க. உங்க அம்மா ஆல்ரெடி நல்லா தான் இருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஹலோ சார், உங்க அம்மா நேத்து வந்த விட இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் எங்க அப்பா இப்படி சொல்றாரு? அப்பா சொல்றதெல்லாம் உங்க அப்பாக்கு என்ன காது அவுட் ஆயிருச்சோ? ஏன் மேடம் என்னை பார்த்து இப்படிலாம் சொல்றீங்க? டாக்டர் பேசிட்டு இருந்தாருங்களே. அதாவது உங்க அம்மா பக்கத்துல இன்னொரு பேஷண்ட் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தான் ரொம்ப முடியலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. வீட்டுக்காரமா ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிட்டாங்க. நீங்க என்னன்னா? ஆகா, நான் தான் மாத்தி புரிஞ்சுக்கிட்டேனா? அப்பவே நினைச்சேன் டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொன்னாங்களே, இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலையேன்ட்டு. வெளியே வந்தப்ப கூட என்கிட்ட இப்படி சொன்னாரு, வைஃப் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்கன்னு வேற சொன்னாரு. அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, எவ்வளவு பர்சனை பாக்குறாரு, அந்த ஒர்க் பிரஷர்ல அவங்க கிட்ட அப்படி சொல்லிட்டாரு. இதான் புஷ்பா புருஷன் அவருக்கு தெரியல. ஐயோ கடவுளே, உங்க வைஃப் நல்லா தான் இருக்காங்க. டாக்டர் ஏதோ பிரஷர்ல மாத்தி சொல்லிட்டாரு. நீங்களும் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணாமே இருக்கீங்க. சரி டிஸ்சார்ஜ் பண்ணலன்னா என்ன? டிஸ்சார்ஜ் டைம் முடிஞ்சா கூட எங்களுக்கு தான் காசு ஏறும். பணம் எப்படி எங்களுக்கு ஏறிட்டு போகுதுன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கல. அதனாலதான் நாங்களும் சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். நீங்க என்னன்னா இப்படி ஒரு கதையை புரிஞ்சு வச்சுட்டு நீங்களா ஒரு கிரியேட் பண்றீங்க. நைட்டுக்கு உங்க வைஃபை கூட்டிட்டு வரும்போது இப்படிதான் பண்ணீங்க, இன்னைக்கு இப்படிதான் பண்றீங்க. மொத்த குடும்பம் மென்டல் குடும்பங்களோ? அதான் இப்படி நடந்துக்கிறீங்களோ? சாரி மேடம், தப்பா புரிஞ்சுக்கிட்டு. போது நிப்பாட்டுங்க. முத உங்க அம்மா கூட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ற வழியை பாருங்க. அப்படியே பில் அமௌண்ட்டை கீழே கட்டிடுங்க. ஓகே மேடம். மாத்திரெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம், அதை உங்க அம்மா கரெக்டா போட சொல்லுங்க. அம்மா நல்லா தானே இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலாம்ல? ஹலோ சார், நான் எத்தனை வாட்டி சொல்றது உங்க அம்மா இப்ப பெட்டர் ஆயிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்கன்ட்டு. உங்களை போய் பார்க்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். சரிங்களா? எனக்கு இதே எனக்கு திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் நீங்க ஒரு பேஷண்ட் இல்ல, சரிங்களா? எத்தனையோ பேஷண்ட் நான் பார்க்கணும். ஆமா புரிஞ்சுக்கோங்க. முத உங்க அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகே மேடம், கோவப்பட்டுக்காதீங்க. அப்பதான் தவறா புரிஞ்சுட்டு உங்கள்ட்ட சொல்லிட்டாரு, மன்னிச்சிருங்க மேடம். சரியான லூசு குடும்பமா இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம உயிர் எடுக்குதுங்க. சீ. ஏன்பா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது? அம்மா நல்லா ஆயிட்டேன்னு சொல்றாங்க, நீ என்னன்னா நீ ஒரு கதையை கிரியேட் பண்ணி பேசுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கொஞ்ச நேரத்துல என்னையே பயமுறுத்தி விட்டீல. என்ன இப்படி இருக்கியோ தெரியல. போ பேசாம நானே வந்துக்கலாம். நைட்டு அனுப்பிவிட்டதான் தப்பா போச்சு. அந்த நர்சம்மா எப்பெல்லாம் பேசிட்டு போறாங்கன்னு நமக்கு தானே நவமானம். தேவையா உனக்கு இது? ஒரு தடவை பேசினா கூட அமைதியா இருக்க பாத்தியா? இது லூசால லூசு மாதிரி நடிக்கிறியா நீ? எல்லாம் உங்க அம்மாவோட சேர்ந்து இப்படி ஆயிட்டேன்டா, வேற எதுவும் இல்ல. அம்மா இதை வேற உனக்கு சொல்லிக்கோ, நல்லாதான் இருக்க, மத்தவங்க தான் லூஸ் ஆக்கி விட்டுருவ. எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தேன். அப்ப கூட எனக்கு என்னடா தெரியும், டாக்டர் அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க. அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்களா? ஆமாண்டா, பக்கத்துல நர்சம்மாட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பேசுறத நான் கண்ணாடி வழியா உள்ளார பார்த்தேன். அட ஆமா, என்னத்த தொலைஞ்சியோ? பக்கத்து பேஷண்ட் சொல்லிருக்காங்க, நம்ம அம்மாக்கு இல்ல. புரியுதா? சரி. டாக்டர் வெளியே வந்த போட கேட்டேனே எப்படி இருக்காங்க எங்க ஒய்ஃப்னு கேட்டதுக்கு இல்ல ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான் சொன்னாரே. டாக்டர் மரமண்டை ஏதோ தப்பா சொல்லிட்டான் உங்ககிட்ட.
அதை புரிஞ்சுக்கிட்டு எதையோ பேசிட்டு இருப்பாங்க. பொறுமையா பேசுடா. அந்த நர்சம்மா காதல விழுந்து திருப்பி நம்மள கத்த போகுது. அம்மா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. நவரு அம்மா போய் பார்க்கலாம் வா. அவனே உங்க அம்மாட்ட மட்டும் இங்க நடந்த விஷயத்தை எதுவுமே சொல்லிடாதடா. இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லதான் போறேன். அப்பதானே அம்மாக்கு தெரியும் நீ எப்படி நடந்துகிட்டேன்ட்டு. இப்படி சொல்லிடாதடா. நான் வேணா உன் காலில் விழுவுறேன். அவனே இந்த விஷயத்தை கேட்டா உங்க அம்மா எனக்கு காலி ஆட்ட ஆடிடுவா. சும்மா விட மாட்டான். அம்மா உங்க அப்பனை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? காலை வேணா வெளியிடுவேன்டா. ப்ளீஸ் தான் உங்க அம்மாட்ட எதுவும் சொல்லிடாத. அப்புறம் உங்க அம்மா என்னை சும்மா விட்டு வைக்க மாட்டா. காப்பிலேயே பேதி மாத்திரை போட்டவ அப்புறம் எனக்கு சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவாடா. உங்க அப்பா உனக்கு இருக்கணுமா வேண்டாமா? ஏன் முடிவு பண்ணிக்கோ. எதுவும் சொல்லல. அழுகாத. இப்படி எதுவா உள்ளார போலாம். அம்மா போய் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். சரிடா. பணம் கட்டணுமே. இல்ல தானே இப்ப பணம் கட்டுறது. அம்மா கூட்டிட்டு போய் பணம் கட்டிக்கலாம். முதல் அழுகிறது நிப்பாட்டாமா. நீ சொல்ல மாட்டீல. ஐயோ நான் சொல்ல மாட்டேன்ப்பா. பயப்படாத. சரிடா. என்னப்பா அம்மா இப்படி தூங்கிட்டு இருக்கு? எழுப்பு இல்லாம வேண்டாமா? அதான் நானும் யோசிக்கிறேன். இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்காளே. நர்சம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாங்குது. உங்க அம்மா நான் எப்படி தூங்கிட்டு இருக்கா? நம்ம எதுவா எழுப்புறேன்ப்பா அம்மாவை. அம்மா 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 இப்ப உடம்பு பரவாயில்லையா உங்களுக்கு? என்னப்பா? இப்ப உடம்பு பரவாயில்லையாம்மா உங்களுக்கு? ஏதோ பரவாயில்ல. இருந்ததுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இப்ப. நல்லதுமா. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க உங்களை. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமாமா? நர்சம்மா அதை சொல்லுச்சா? நர்சம்மா தானே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. சரிப்பா. மூக்கில் ஏதோ மாட்டிருக்காங்க. அது ஒரு மாதிரியா இருக்கு. நர்சம்மா கூட்டிட்டு வந்து எடுத்துக்கலாம். வரையிரு. சரிப்பா. என்ன உங்க அப்பா வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கான்? வாயை திறந்து எதுவும் பேச மாட்டான். வந்ததுல இருந்து பாக்குறேன் நீயே தான் பேசிட்டு இருக்க. ஆமாச்சி எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கான்ட்டு. அந்த மனுஷன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். என்னடி இப்படி சொல்ற? நீ இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன்னு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், துக்கப்படுறேன், துயர்படுறேன். ஆனா ஒரு வார்த்தையில இப்படிதான் சொல்லிட்டே நீ. இதே வேற மூக்குல போட்டு பேச முடிய மாட்டேங்குது. நம்மளே எடுத்து விட்டுற வேண்டியதா. இருமா நர்சம்மா கூட்டிட்டு வரேன். நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்பா இப்பதான் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா புஷ்பா? இப்பதாண்டி எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. நல்லாவே எனக்கு தெரியும். இந்த ஆளு கடவுள் கிட்ட நான் எவ்வளவு நேரம் பிரார்த்திட்டு இருந்தேன் தெரியுமா? சரி 2 பேர் பேசிட்டுங்க. நான் கீழே போய் பணம் கட்டிட்டு வந்துறேன். அப்படியே பொறுமையா நடந்து வாமா. சரிப்பா. டேய் பரத், வந்து என்னை கூட்டிட்டு போடா. உங்க அப்பா என்ன தள்ளி விட்டான்னு விட்டுருவாரு. அட என்னடி இப்படிலாம் சொல்ற? நீ சும்மா நிறுத்தியா? நானே வந்து கூட்டிட்டு போறேன். நீ எந்திரிக்க வேணா படுத்தேரு. சரியா? பணம் கட்டிட்டு வந்துறேம்மா. சரிடா. அவனை நம்புற. ஆனா கட்டின புருஷன் என்ன நம்ப மாட்டேங்கிற. நைட் ஃபுல்லா நான் ஆஸ்பத்திரியில உட்காந்துருக்கேன். இல்ல யாருக்காக அதை நினைச்சு பாத்தியா நீ? ஆய முடியா. அவன் சொன்னதுனால நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்க. இல்லன்னா வீட்டுல தானே கிடக்கணும். சும்மா இங்க உன்னோட போலி நடிப்பெல்லாம் நடிக்கலாம் நினைக்காத. சரியா? இந்த புஷ்பா ஒரு நாள் நம்ப மாட்டா. ஆமா இப்பெல்லாம் என்னை நோக்கடிச்சு பேசுறது உனக்கு மனசு எப்படி வருது? இருக்கிறதுனாலதான் உனக்கு பிடிக்கல. நான் வெளியே போய் உட்காந்துருக்கேன். பாசமா வந்து கூட்டிட்டு போவான். அதுக்கப்புறம் இறங்கி வா. சரியா? ஆமா போயா மொத. எந்த உன் மூஞ்சியை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கிளம்பு மொத. என் மேல இம்புட்டு வெறுப்பு. இப்படி செத்து பொழைச்சு வந்திருக்கேனே. உன் வீட்டாளுங்க யாராவது ஒரு ஆள் என்ன வந்து பார்த்தாங்களா கேட்டாங்களா? யாரு கேட்கல. அப்பா அம்மாட்ட மட்டும் சொன்னேன். வேற யார்ட்டையும் சொல்லல. அப்பா அம்மாவே இருக்கட்டும். வந்து பாக்கணுமா இல்லையா நீ? இந்த கிழமைக்கு முடியாதப்ப நான் எவ்வளவு தூரம் சவட்டனை செஞ்சிருக்கேன். மூத்த மருமக தானே. நான் முடியாம படுத்து கிடக்குறேன். புள்ளதான் எல்லாம் வந்து பாக்குது. கிளடு கட்டி என்னை வந்து பார்க்க வேண்டியதானே. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா சின்ன மருமகளுக்குன்னா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ்வளவுதான். அப்படியே ஓடி போய் பாப்பாங்க. நமக்குன்னா இலக்காக தானே உங்க அம்மா அப்பாக்கு. புரியுதியா? புரியுது. உங்க வீட்டு வண்ட வளம் தண்டா வளலாம். இதுக்காக தான் கோவப்படுறியா நீ? என் மேல இம்புட்டு கோவம் இதுக்காக தானா? நான் வந்து பாக்குறேன்ல எல்லாம் சவட்டனை செய்யறேல. அது பத்தாத உனக்கு? உங்களே முடியாதவங்க. சும்மா நிறுத்தியா? போயா முத வெளியே. என்கிட்ட பேச வந்துட்டான் மனுஷன். முடியாம படுத்து கிடக்குறேன்னு பாக்குறேன். அப்படி நான் ஒரு கேள்வி கேட்டா நீ எங்க மூஞ்சி வச்சிருக்க? யோ சும்மா நிறியா முத. சும்மா நீரு. அவங்க அப்பா ஆத்தா உயிரோட தானே இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து உன்னை பார்க்க வேண்டியதானே. உன்னோட பாச அப்பா பாச அம்மா 2 பேரும் கல்லு உண்ட மாதிரி நல்லா தானே இருக்குங்க. ஒத்த பொண்ணு வச்சிருக்காங்க. அவங்க வந்து எட்டி பார்க்க வேண்டியதானே. சவட்டனை செய்ய வேண்டியதானே. ஏண்டி நான் விட்டு நான் பார்க்காத சொல்லாத. எங்க வீட்டு அவங்க பார்க்கல அப்படின்னு குறை சொல்லிட்டு வேற வேலையே இல்லை உனக்கு. சாமி எங்க இருந்தாலும் எனக்கு கோவம் தான் வரும். நான் வெளியே போய் உட்காந்துக்கிறேன்ப்பா. பெருசா பேச வந்துட்டான் பேச்சு. யோ சொட்ட தலையா, அப்பனும் வேணா ஆத்தாலும் வேணாட்டு ஓங்கில தானே வந்திருக்கேன். அப்புறத்துக்கு அவங்க இருக்கிறியாக்கும் சொட்ட மட்ட தலையா. பக்கத்து தெருவில் இருக்காங்க. அவங்க வந்து பார்க்க முடியீங்க. 8 ஊர் தள்ளி இருக்காங்க எங்க அப்பா ஆத்தா. அவங்கள சொல்ல வந்துட்டு அந்த ஆளு சொட்ட தலையே. தக்காளி வாயா புருஷா, இப்ப எனக்கு உடம்பு நல்லா ஆயிருச்சு. வீட்டுக்கு வரவேல வந்து உனக்கு கவனிச்சுக்கிறையா? இரு அதான் உடம்பு சரியாயிடுச்சுல. பாத்ரூம் நின்றுச்சு. அப்புறம் இந்த சவுண்டை போட்டு அழைக்கிற சும்மான கடை.